இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாம் சண்டேயில் அநேகர் வந்து கலந்து கொண்டு எத்தனை பேர் எல்லோரும் வந்தீங்க? எல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் இது மாதிரி ஒரு பாம் சண்டே கொண்டாடுறார். பார்த்தீங்களா? தன் கைகளிலே குறித்தோலையை பிடித்து கொண்டு சகல ஜாதிக்காரரும் பாஷக்காரரும் கோத்திரக்காரரும் எல்லாம் வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன்னு சொல்கிறா பாருங்க. நம்ம இதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் வந்து பரலோகத்தில் கர்த்தர் இது நிழலாட்டமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் இந்த நாளை தேவன் ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போன வாரத்தோட செய்தியை நாம் தொடர போகிறோம். போன வாரங்கள் என்ன செய்தியை கொடுத்து? Nothing is too hard for God. Nothing is too hard for God. Okay. God's power. God's power. தேவனுடைய வல்லமை. God's force. தேவனுடைய சக்தி. God's energy. ஆற்றல். God's strength. தேவன் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓகே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. தேவனின் வல்லமை. தேவனுடைய வல்லமை. தேவனின் சக்தி. தேவனுடைய சக்தி. தேவனின் ஆற்றல். தேவனுடைய ஆற்றல். தேவனின் பலன். வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல் கிபோர் என்ற வேர்டுக்கு 8 அர்த்தங்களை பார்த்து போன வாரங்களில் 4 பார்த்தோம்ல. இதில் ஒரு 4 அர்த்தங்கள் பார்க்க போகிறோம். 4 பார்க்குறோம். அது வாரியர் காட், சரியா, மைட்டி காட், பவர்ஃபுல் காட், இப்படி நிறைய அர்த்தங்களை கதை. எல் கிபோர்னு ஒரு வேர்டு சொன்னால் அத்தனை காரியங்கள். நான் உங்களுக்கு சொன்ன வந்து செருபாபேல்னா என்ன அர்த்தம்? விதை. வெரி குட். சீடு இல்லை, விதை. பாபிலோனிலிருந்து செரு பாபேல், பாபிலோனிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விதை. ஆண்டவர் அங்கே கர்த்தர் அவங்கள உபயோகம். நீங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. சென்னையில் தான் பிறந்து அங்கே வாழ்ந்தோம் சொல்லுங்கள். மொத்தம் கை தூக்குங்க. ஓ, எல்லாமே சென்னை தான் பிறந்துறீங்களா? வெளியூர்லேருந்து வந்தவங்க திருநெல்வேலி, ராமநாதபுரம், சேலம், நாகர்கோயில். ஓகே, வெரி குட். இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? உங்களை அங்கேருந்து கொண்டு வந்து எங்களை விதையாய் விதைத்திருக்கிறார். இங்கே இருக்கவங்களுக்கு கர்த்தர் விதையாய் விதைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார்? கர்த்தர் தேவாதி தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை, தயவு, ஆசீர்வாதத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறார். இப்போ இத்தனை மக்கள் இது சுற்றி இருக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் பாருங்கள். ஆனால் அந்த மக்களை பார்க்கலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விலையேறப்பட்டவர்கள். ஒரு நாள் பரலோகத்தில் நம்ம போயிட்டு இதே போல் ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய அரசாட்சி நம்ம இருக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்க போகிறோம். இதுதான் கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் தேவன். ஏன்னா அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறப்பதற்கு முன்பாக 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறான். பார்த்தீங்களா? தீர்க்கதரிசி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வந்து ஆண்டவராக இயேசு கோவில் கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருவார். பார்த்தீங்களா? அந்த வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறுது. அப்படியே எல்லா வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல் யோவான் பார்த்த அந்த தரிசனம் நிறைவேற போகிறது. அதனால் நாம் கர்த்தருக்கு பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இந்த அருமையான வார்த்தையில் வாசிக்கும் மைட்டி காட் என்ற வேர்டு வந்து மிக மிக பவர்ஃபுல் வேர்டு. அந்த மைட்டி காடை வந்து நம்ம பார்க்குறோம். வாரியர் காட், பவர்ஃபுல் காட், ஸ்ட்ராங் காட். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது பாயிண்ட் என்ன? காட்ஸ் பவருக்கு அப்புறம் காட்ஸ் ஃபோர்ஸ் பார்க்க வரும், இல்லை எனர்ஜி. 3வது, ரெண்டாவது பாருங்கள். போன தடவை 1 தானே எடுத்தாங்கல்ல? 1 தான் எடுத்தேன். 2வது வந்து காட்ஸ் ஃபோர்ஸ், தேவனுடைய சக்தி. இப்போ வந்து கார் ஓட்டும் பொழுது அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஹார்ஸ் பவர் சொல்கிறான் பார். ஹார்ஸ் பவர் சொல்ல. ஏன் வந்து காருங்களுக்கெல்லாம் ஹார்ஸ் பவர், மோட்டர் சைக்கிள்லாம் ஹார்ஸ் பவர், ஏன் லைன் பவர், சீட்டா பவர், டைகர் பவர்னு வைக்கல? ஏன் குதிரை சக்தின்னு வச்சுருக்கா? குதிரை வேகம் அதிகம் இல்லை, சீட்டாவை தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்பீடு. 72 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். பிறகு 65-67 கிலோமீட்டர் வந்து லைன் போகுது. ஆனால் குதிரை 40 கிலோமீட்டர் தான் ஸ்பீட் போகும். 40-50 வரையில தான் போகும். ஆனால் அதுக்கு வந்து ஏன்னா அதிக தூரம் ஓடும், ரொம்ப தூரம் ஓடும், அதிக தூரம் ஓடும். அதுபோல் இந்த சீட்டா, லைன், டைகர்லாம் கொஞ்சம் தூரம் போய்ட்டு அதுக்கு டயர்ட் ஆகி நின்றுடும். ஆனால் இந்த ஹார்ஸ் வந்து அப்படியே ஒரு 10 மணி நேரம் அதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். அதனால் அதற்கு வந்து ஹார்ஸ் பவர் அப்படி சொல்ல. பவர்னால் அது குறையாத ஒரு வல்லமை இருக்குது, குறையாத ஒரு சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் அந்த பவரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கும்போது நிறையா பவர் இருக்குது. பார்த்தீங்களா? தெர்மல் பவர் சொல்கிறான். பார்த்தீங்களா?
இல்லை தெர்மல் பவர். ஹைட்ரோ பவர்னு என்ன அர்த்தம்? ஹைட்ரோ பவர்னா இந்த இது அருவியிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க பாரு, அது பேர் ஹைட்ரோ பவர். அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது டைடல் பவர்னு சொல்லுவாங்க. அது வந்து அலை அடிக்கிறதுலேருந்து எனர்ஜி க்ரியேட் பண்ணுவாங்க. என்னது? எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எக்கச்சக்கமான காரியங்கள் இருக்குது. தெர்மல் பவர்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்படின்னா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு பவர் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது. அதுபோல் ஆண்டவருடைய வல்லமைக்கு எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனுஷன் தான் இதெல்லாம் உருவாக்குறான். அட்டாமிக் பவர் பார்த்தீங்களா? அட்டாமிக் பவர், அட்டாமிக் எனர்ஜி பார்த்தீங்களா? அட்டாமிக் எனர்ஜி அதெல்லாம் பார்த்தா யார் உருவாக்குறாரு? நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் யார் உருவாக்குறா? மனுஷன் உருவாக்குறான். அந்த மனுஷனையே கர்த்தர் உருவாக்கி விடுகிறார். ஸோ நாம் என்ன நினைக்கணும்னா, எல்லாவற்றையும் பார்த்தோமா பிரமிக்கிறோம். ஐயோ இவ்வளோ பெரிய அருவிலேருந்து அப்படியே தண்ணி வருது, எப்படா இதை கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறோம். எப்படா அவன் ராக்கெட் விட்டு மேலே போகிறான் அப்படின்னு பார்க்குறோம். போட்டோன்னா சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள். நீங்கள் எங்கேயோ போய் மாட்டிக்காதீங்க. நம்ம முடியல அப்போ நீட்டாக ஆகிடும். 9 மாதத்தில் முடியலாம் நீட்டாக ஆகிடுது. ஆமாம், அதுபோல் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் எங்கேயும் உங்களை மாட்டி விட மாட்டார். கர்த்தருடைய கரம் நம்மோடு. இப்போ எனர்ஜியை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் அந்த எனர்ஜின்னா ஆற்றல், ஃபோர்ஸ் இல்லையா? எனர்ஜி தேவனுடைய ஆற்றல் வல்லமை பெற்றது. ஒவ்வொரு மிலிட்ரி பவருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, கப்பலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, சப்மரீனுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, இது நம்ம காரு மோட்டர் சைக்கிள் இருக்குது, மிலிட்ரி பவர். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எனர்ஜி. இப்போது ஆண்டவர் தேவன் எல்லா எனர்ஜியை பார்க்கணும். நான் சொன்னேன் கர்த்தருடைய வல்லமை மிக மிக ஆசீர்வாதமான ஒன்று. ஆசீர்வாதம் என்றால் ஆண்டவருடைய வல்லமை நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு தரும்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியங்களில் ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நமக்கு வேண்டிய இரக்கத்தை காண்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. 2வது பாயிண்ட்டு பார்க்கும்பொழுது அங்கே ஆசாவை குறித்து பார்க்குறோம். ஆசாவை குறித்து வேதாகமத்தில் யார் வாசிப்பீங்க? ஆசாவை குறித்து அவர் இப்போ ஆசாவை குறித்து 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2 நாளாகவும் 14, 11 வாசிங்க. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகியும் பலனற்றவருக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இப்போ இங்க பார்க்கும்போது ஆஷா, ASHA, ஆஷானா நமக்கு நிறைய பொண்ணுங்க பேர் வச்சுறாங்கல்ல, கேர்ள்ஸுங்களுக்கு பேர் வச்சுறாங்க. அது ஆக்சுவலாக பாயோடைய பேர் இது ஆஷா. அந்த நேரத்தில் ஆஷா அப்படின்றது பாயோட பேர். அப்போது அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இவன் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கா. நமக்கு தெரியும் ஆசா ராஜாவை பற்றி பெரியும். இவன் தேவனை அதிகமாக தேடுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆரம்பத்தில் தேவனோடு கூட மிக மிக வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். நம்மளை போல பற்றிக்கலாம். ஆரம்பம் எப்பவுமே பயங்கரமாக இருப்போம். அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போகிற இடமே தெரியாது. அதுபோல் இவன் என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு. அப்போ அவனுக்கு எதிராக சேனை வரும்பொழுது இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு முன்பாக தன் படை பலத்தை நம்பவல்ல, கர்த்தருடைய ஆற்றலை நம்புகிறான். என்ன நினைக்கிறான்? பலன் உள்ளவனாகினும் பலன் இல்லாதவனாகினும். எனக்கு பலன் இருக்குதோ பலன் இல்லையோ, அவங்களுக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, அது குறித்து இப்போ பிரச்சனை இல்லை ஆண்டவரே. ஆனால் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்றான். நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறான்னு யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தில் எனக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கல. எனக்கு எவ்வளோ போர் வீரர்கள் இருக்காங்க, எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, எத்தனை பேர் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வது லேசான காரியம். அவன் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறான். என்ன சொல்லும்பொழுது, நான் எங்களுக்கு துணை நில்லும், அது எங்களுக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து அதுக்கு முன்னாடிமா எங்கள் தேவனு கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில். லேசான காரியம் சொல்லி முடிச்சு அதோட நிறுத்திடலாமா? அவனை சொல்றான் உம்மை சார்ந்து, ஐ டிபெண்ட் அப்பான் யூ. உம்மை சார்ந்து நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் யெகோவா என்ற நாமத்தில்
இயேசு என்ற நாமத்தில், யெஷுவா என்ற நாமத்தில் நான் உம்மிடத்தில் எல் கிபோர் என்ற நாமத்தில், அடோனாய் என்ற நாமத்தில் நான் வரேன். அல்லேலூயா. ஏன் நான் அந்த ஒரு நாமத்தை சொன்னாவே அத்தனை அர்த்தங்கள் உடையவராய் அவர் இருக்கிறார். மோசே சொல்கிறான் பார்த்தீங்களா, எவ்வளோ 21 லட்சம் பேரை அவன் வழி நடத்தினான், அவனுக்கு என்ன இல்லை, பெருமிதம் இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாண்ட போதும் ஆண்டவரே, நான் ஜெயிச்சிருவேன். அப்போ இவன் என்ன யோசிக்கிறான், இவன் இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், உம்முடைய நாமத்தில் ஏராளமாக நீ இருக்கிறன்னு தைரியத்தில் என்ன பண்ண, நீர் எங்களுக்கு துணை செய்வீர்ன்ற தைரியத்தில் என்ன செய்கிற, உனக்கு இதெல்லாம் லேசான காரியம் என்ற தைரியத்தில் வந்துட்டேன். லேசான காரியம் என்ற தைரியத்தில் வந்துட்டோம். நாங்கள் சில டைமில் பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ரிச்சிராட்லாம் என்ன போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போயிட்டு எந்த ஊருக்கு போனாலும் அந்த வாட்டர் ஸ்கேட்டிங்கு இல்லை அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இதெல்லாம் வந்து துடிப்பாங்க, கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நாங்கள் கூப்பிட்டு போகிறேன், ரிச்சி வந்து இப்போ கொஞ்சம் தைரியம், அப்போது பண்ணால் அந்த வாட்டர் ஸ்லைடு வந்து ரொம்ப கொச்சினில் ரொம்ப ரொம்ப நீங்கள் யார் கொச்சின் பண்ணு தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப தூரத்தில் மேலேருந்து கீழே வரணும் பண்ணிட்டேன். இவன் என்ன பண்ணுறான், எட்டி பார்த்தான் பாரு, அப்படி பார்த்தா பயம் வந்து போச்சு. அப்படி வந்து இப்போ போடா நான் போக மாட்டேன், நான் போட்டேன்ல டிக்கெட் எடுத்தாச்சு போக மாட்டேன். எப்படி நீ டிக்கெட் எடுக்க முடியாது வேணான்னு சொல்லிருக்கணும். அப்போவே நான் சொன்னேன், நான் டிக்கெட் எடுத்துக்கவே எனக்கு தெரியுது, நான் டிக்கெட் எடுத்துக்கவே இல்லை, எனக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் இந்த ரோலர் கோஸ்டரில் போயிட்டோடனே பயங்கரமாக போயிட்டு ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டேன், போய் கலிஃபோர்னியாவில், அப்புறம் ஃப்ளாரிடாவில் மாட்டிக்கிட்டேன். போயிட்டு அது பயங்கரமாக எங்கேயோ தூக்கின்னு விட்டு ஏன்டா உயிரோடு இருக்கிறோன்னு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டில் எடுத்துகிட்டு போவோம், யூப்பா பயங்கரம் அது இதில் கலிஃபோர்னியாவில். அப்போது நான் சொன்னேன், இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிக்கெட்டே எடுக்கலை. நான் என்ன பண்ணேன், வெறும் உள்ள என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கேம்ஸுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்கலை. இவர் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு எடுத்தார். அப்போ மேலே போய் காமிச்சா, ஐயோ நான் போக மாட்டேன், நீ தானே போக டிக்கெட் எடுத்துக்கணும், வேஸ்ட் ஆனுங்க நான் போகணுமான்னு கேட்குறான். ஆமாம் வேஸ்ட் ஆனி போகணும். அப்புறம் அங்கே பாடுறா, நான் பார்த்து தள்ளி விட்டேன். இதில் நான் நம்பர் 1. அப்படியே கத்திக்கிட்டே போகிறான். நான் அம்மா எல்லாரும் உட்காந்து சிரிச்சு வயிறு தம்பி வர வந்துதான் எல்லாம் உழுந்து சிரிச்சு அதை பார்த்தா மாதிரி பக்கத்தில் அவன் என் தம்பியோட புள்ள அவன் அந்த பக்கம் ஓட்டான். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 ரைடு போனான் பாரு. அதுக்கப்புறம் எங்கே இருக்குதோ ஹையஸ்ட் ரைடு கிளப்பான் எனக்கு கொடு. அதுதான் அந்த 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 தைரியம் பார்த்தீங்களா, அந்த தைரியம். இவன் என்ன செய்கிறான், இந்த ஆசா ராஜா அந்த ஆளுங்களை பார்த்து பயந்துட்டான். இந்த வாட்டர் ஸ்கேட் பார்த்து பயந்த மாதிரி அவன் பயந்துட்டான். பயந்தவன் என்ன சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான். அப்புறம் அந்த வார்த்தை பார்த்தா ரொம்ப என்ன ரொம்ப பிடிச்சிருந்து, ஆண்டவரே எங்களுக்கு துணை நீளம், என்னென்னா பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, உண்மையை சார்ந்து வந்துடும், வேறு உண்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது. 2வது உம்முடைய நாமத்தில் சொன்ன மாதிரி அவருடைய நேமில் வந்தோம். 4வது என்ன பண்ணுறோம், கர்த்தாவே நீர் எங்கள் உங்களை விட்டா யார் ஆண்டவரே, நீ யோ மை காட், யோர் மை எல் கிபோர், யோ மை எல் கிபோர், எல் கிபோர், யூ ஆர் மை அடோனாய், அடோனாய், காட் ஆஃப் காட்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்போது இவன் சொல்கிறான், உம்முடைய நீர் எங்களுடைய தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடா. இது மாரி அவனா சொல்லுவானா, யுத்தத்துக்கு போகிறான் அவன் என்ன நீங்களா என்ன சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாது, உம்மை மேற்கொள்ள விடாது. கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தையை, அப்படி படிக்கணும். அது உம்மை மேற்கொள்ள பாருங்க, யூ ஆர் அவர் காட், டு நாட் லெட் மேன் ப்ரிவைல் அகேன்ஸ்ட் யூ. ஹல்லேலூயா, யூ ஆர் மை காட். அப்படியே அருமையாக சொல்கிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், யுவர் நேம் வி கோ அகேன்ஸ்ட் திஸ் மல்டிடியூட், யூ ஆர் மை காட், டு நாட் லெட் மேன் ப்ரிவைல் அகேன்ஸ்ட். மனுஷன் வந்து உன்னை மேற்கொள்ள விடக்கூடாது. அப்போ என்ன செய்கிறான்னா, இவன் ஃப்ரண்ட்டில் இவன் போகிறான், யுத்தத்தில் நிற்கிறான், அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்பதை பார்க்கிறான்.
ஆண்டவர் தனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தை இந்த ஆசா ராஜா பெற்றிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த வந்து குழப்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை முன்பாக நிறுத்த வேண்டும். உம்முடைய நாமத்தில், உம்மை சார்ந்து, டிபெண்ட் அப்பான் யூ, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே உம்மை ஒருவரும் மேற்கொள்ள விடாதீரும் ஆண்டவரே. ஐ எம் நத்திங் காட் பிஃபோர் யூ காட். நமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் இந்த யுத்தத்தை நடத்த போகிறீர் ஆண்டவரே. நீர் தான் தலகர்த்தர், வாரியர் காட், எல் கிபோர். யூ ஆர் மை வாரியர் காட், யூ ஆர் மை மைட்டி காட், யூ ஆர் மை பவர்ஃபுல் காட். நீர் தான் யுத்தத்தை நடத்துகிற ஒரு தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலில் நீர் என்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர். செங்கடலில் நீர் என்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர். காடும் வெயிலில் மேக குளிரானீர், இருளில் அன்பின் தீபமாய் சீனாய் மலை எல்லா கரங்களை தட்டி நீர் கட்டளை எனக்கு செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர். கொடும் வெயிலில் மேகத்தனலாகி, இருளில் அன்பின் தீபமாய் சீனாய் மலையில் நீரின் கட்டளை எனக்கு உரைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருநாமம் வருகவே, உம் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேறவே. கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் இஸ்ரவேலின் நாதம். நிறைவேறவே. இஸ்ரவேலின் நாதனாக Very good. வாழும் தேவனே, என்னைக்கு நல்லா பண்ற? வழியும் சத்தியம் ஜீவனாகும் தெய்வம். இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம். வழியும் சத்தியம் ஜீவனாகும் தெய்வம். மனிதனாக பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம். நித்திய ஜீவன் தந்திடும் நம் தெய்வம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகம், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிடுறாரு. நான் சரின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ எனக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வந்து? உன் படுக்கை எடுத்து எழுந்து நடான்னு. ஹல்லேலூயா. காலங்காத்தால எழுந்து வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்மோட கூட இருக்கிறார். டாக்டர்கள் சொல்வதெல்லாம் பொய்யாக்குற தேவன். ஹல்லேலூயா. உலகம் சொல்வதை பொய்யாக்குற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவரை பார்க்க நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழிநடத்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால் அவரை சார்ந்து கொண்டும் பொழுது, அவரை முழுமையாய் நம்முடைய தலகர்த்தராய் நிறுத்தும் பொழுது ஒரு நாளும் தோல்வி இல்லை. கர்த்தர் வெற்றியின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை வச்சிருக்கிறார். தோல்வி இல்லை. கர்த்தர் எல்லா விதத்திலும் சிறந்திருக்கனாய் பண்ணப்படுகிறார். ஆண்டவர் என்னுடைய ஆர்கனைசேஷனை, என்னுடைய பிஸ்னஸை, என்னுடைய வேலை ஸ்தலங்களில், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக. ஹல்லேலூயா. இஸ் அவர் ஷேக்கர் அண்ட் மூவர்ல. அது மாதிரி ஷேக்கர் அண்ட் மூவர்.
அவரால் ஒன்றும் முடியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் லேசான காரியம். சொல்லுங்க, என் தேவனுக்கு முன்பாக எல்லாம் லேசான காரியம், லேசான காரியம். அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஈஸ்டருக்குள்ளே ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. இந்த ரெசரேஷன் டேக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும். நான் அதிகமாக ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த ஈஸ்டர் டேக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புத தேவன் செய்யணும் சாமின்னு ஜெபிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் இது செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எல்லாம் பார்த்த உடனே கடைசியில் அவன் என்ன செய்கிறான்? தேவனை விட்டு விலகி போயிடுறான். விலகி போனவுடனே அவன் காலில் நோவு கொண்டு மரித்து விடுகிறான். அவனுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஆரம்ப நாட்களில் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். பிறகு அவன் பெரிய ராஜாவாயிடுறான். பெரிய ராஜாவான உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனை விட்டு விலகி சென்று விடுகின்றான். அவனுக்கு உடம்பு, அதாவது வியாதி வந்தபோது பரிகாரிகள்லாம் டாக்டர் தேடுறான். ஆனால் டாக்டருக்கு அவனை குணப்படுத்த முடியல, அவன் மரித்து போகிறான். அதெல்லாம் அந்த அவனுடைய பிள்ளை இந்த யோசபாத் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஐயோ எங்கள் தகப்பனார் பிகினிங்கில் ஆண்டவர், ஆரம்பத்தில் ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆண்டவருக்கு எதிராக வந்து எல்லா சேனையும் முறியடித்தார். கடைசியில் எங்கள் தகப்பனார் மரித்து போய்விட்டார். நான் எப்பொழுதும் தேவனை பற்றி கொள்ள. இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 நாளாகும் 17ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 3 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி மற்றவங்க செய்யறதுபடி அவர் நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாத்தீங்களா? பாருங்களேன், அவன் என்ன செய்யறான்? தகப்பனுடைய தேவனை நாடி. அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. அவன் தேவனை தேடுகிறவனாக இருக்கிறான். ரெண்டாவது, மற்றவர்கள் செய்கிற செயல்படி செய்யாமல் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறான். நமக்கு ஒரு வெற்றி வேணுமா, ஜெயம் வேணுமா, இந்த கோட்பாடுகள் மிக மிக முக்கியம். ஆண்டவர் எந்த காரியம் நடந்தாலும் மனுஷனை நம்பவை பார்க்கலாம், தேவனை நம்புவது நலம். ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே இந்த உலகம் ஒன்றுமே எனக்கு செய்யாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களுக்கு பணம் இருக்கும்பொழுது உங்களை எல்லாம் சார் ஐயோ பெரிய ஆளுன்னு சொல்லுவான். ஆனால் அந்த பெரிய ஆளுன்னு சொல்கிற உனக்கு எதாவது செய்வானா? பெரியார் சொல்கிறாமா? பெரியார்னு பெரியார் ஆயிடுவியா? பெரியார் செய்ய மாட்டான். அப்போது நீ வந்து பணம் இல்லாத போது அவன் உன்னை மதிக்க மாட்டான். பணம் போது அந்த பணம் இருக்கும்பொழுது உன்னை மதிக்கும்பொழுது நீ வந்து அப்படியே பெருமையாக நினைப்ப. ஐயோ எல்லாம் 4 பேர் என்னை பற்றி எவ்வளோ கனப்படுத்துகிறாங்க, எவ்வளோ ஹானர் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு விடும். ஆனால் உனக்கு கஷ்டம் வரும்பொழுது அவன் ஓடி போயிடுவான். அப்போது கர்த்தர் வந்துடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நீ எல்லா நேரத்துலையும் ஆண்டவரோடு கூட இருந்தால் உனக்கு கஷ்டமே வராமல் கர்த்தரை பாதுகாத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு நான் பிரேக் த்ரூ ப்ரேயரில் எடுத்தேன். அதை திரும்ப எடுக்க முடியாது இப்போது. பிரேக் ஏன் ஊழியக்காரர்களுக்கு தேவன் கஷ்டத்தை கொடுக்குறார், அருமையான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப அருமையாக பவுலை வச்சு அழகாக அவன் சபைக்கு எழுதும்போது ஏன் ஊழியக்காரர்கள் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, அது அடுத்த பாயிண்ட். இப்போ அதில் சப்ஜெக்ட் சரி தேடுகிறோம். அப்போது கர்த்தர் என்ன செய்யறார்? 5 ஆகையால் கர்த்தர் 10 வசனம் மிக மிக therefore the Lord established the kingdom of Judah. பார்த்தீங்களா? அதனால தேவனை தேடினால கற்பனையின்படி நடந்ததுனால அந்த வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவன் கையில் அப்படின்னா நீங்க தேவனை தேடினா உங்க குடும்பத்தில், உங்களோட வேலை ஸ்தலங்களில், வியாபாரத்தில், ஊழியத்தில் ஆண்டவரை நீங்க தாங்கன்னா உங்கள் கையில் எந்த பொறுப்புகள் இருப்போ அதை தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், தேவன் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்னா ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஸ்திரப்படுதல். ஒரு மரத்தை நட்டால் அதோடைய வேர் வந்து கீழே, அதாவது பூமிக்கு அடியில் போயிட்டு எவ்வளோ புயல் காற்று அடித்தாலும் கடுங்காற்று அடித்தாலும் எப்படி அந்த மரம் தாங்கி நிற்கிறதோ அதுபோல் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிற ஒரு கனிதரும் மரமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு சந்தன மரமாய், வாசனை வீசுகிற மரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு பூக்கள் தருகிற மரமாய் கர்த்தர் உன்னை வாசனை வீசும்படியாய் கர்த்தர் மாற்றுவார். மற்றவர்கள் எல்லோரும் உன்னை பார்த்து பிரமிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார்.
ஏனென்றால் நீ தேவனை தேடினாய், தேவனுடைய கற்பனையில் படி நடந்தால் உன் கையினுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. திடப்படுத்தினார். திடப்படுத்துதல் எப்படி திடப்படுத்துதல்? அப்படியே ஒன்று அப்படியே ஸ்ட்ரென்தன் ஆகிறது. உடம்பு சரியில்லாத போது நேராக போன என்னொன்று ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு ட்ரிப்ஸ் ஏற்றுறான் பாருங்கள். உடனே ஜிர்ன்னு உள்ளே போனோன்னா அந்த ரத்தத்தில் அந்த ட்ரிப்ஸ் உள்ளே போனோன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல டாக்டர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அது காசை பிடிக்கிடுவான். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். காணிக்கை கொண்டு அவங்க எல்லாம் டாக்ஸ் போடுறான், ஜிஎஸ்டி ஐடி கீட் எல்லாம் டாக்ஸ் போடுறான். அந்த நாட்களில் அவங்களா காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். எவ்வளோ பெரிய பயங்கரமான ஆசீர்வாதம். இதை நான் சொல்லிட்டு இருந்தேன். வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். அப்போ வந்து நான் என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருந்துச்சு. இவங்க ஆஃபீஸில் கேட்டால் நிலத்தை கொடுத்துட்டேன். என்னை அறியாமலே எல்லாத்தையும் கொடுத்தா காசே இல்லை. எவ்வளோன்னு கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். கொடுத்துட்டேன். அப்போ என்னடா இது எல்லாத்தையும் கொடுத்துருமே, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் டக்குன்னு என் ரூமுக்குள்ளே வந்தார். கட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவில் பாதி பணத்தை இதில் ஒரு பணம், இந்த ஷூவில் பாதி பணம் சொருகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது மாதிரி ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது இது மாதிரி லைஃப்பில் பார்த்தே கிடையாது. ஷூ உள்ள இந்த பணத்தை சொருகிறாரு, இந்த பக்கம் பணத்தை சொருகிறாரு. டக்குன்னு முழங்கால போட்டு என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னாரு. ப்ளஸ் பண்ணி முடிச்சோடனே ஆளை காணும். கிளம்பி கடற்கரை போயிட்டாரு. ஹலோ கூப்பிட்றேன் போயிட்டு வரேன். அவன் அதுக்கு தான் வந்தான். அப்புறம் போய் ஃபோன் பண்ணுறாரு. இல்லை பிளஸ்ஸிங் வாங்க தான் வந்தான். கர்த்தர் என்ன உணர்த்தினாரு, உங்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்க சொல்லி உணர்த்தினாரு. நான் கொடுத்துட்டேன்னு முடிஞ்சு போச்சு மேலே. அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், நான் முன்னாடியே வந்து சொல்லுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நாங்கள் 24ஆம் தேதி நைட்டு வந்து என்ன பண்ணுவோம், வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சாப்பாடு போட சொல்லியிருக்கல உங்கள்கிட்ட. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே முன்னெல்லாம் வந்து எடிபிளஸ் இருக்கிற நாட்களில் சமப்பந்தி விருதுன்னு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது அப்படின்னு அந்த நாளில் என்ன பண்ணுவோம், என் பாத்திரம் நிரம்பி ஒழுதுனா என்ன பண்ணோம், இங்கெல்லாம் சமப்பந்தி விருதுன்னு அங்கே போடுவோம். 24 நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு பிரியாணி ஓடும். ஒரு கிரீம் ஸ்டோரில் ஒரு பாய் இருக்கார், அவர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக அவர் தான் பண்ணுவார். அப்படி ஓடும், எல்லாம் பயங்கர க்ரௌடு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நின்று போச்சே, நான் லேக் ஏரியாவில் ஒரு தடவை பண்ண நினச்சேன், ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, போன மாதத்துலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அப்பப்போ 50 பாக்கெட்டு ஃபுட்டு, பிறகு வந்து 10 பாக்கெட், முந்தா நேற்று ஒரு 10 பாக்கெட்டுக்கு அடுத்து வந்து அங்கே இருக்கவங்களாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நான் ஏன் கொடுக்குறேன்னா, கர்த்தர் வந்து சர்ச்சுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க சொன்னார், அப்போ உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அதனால் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம். அப்புறம் நாங்கள் அன்றைக்கி போகிறோம், அன்றைக்கி இப்போ நாங்கள் வாங்கணும். அப்போ போனால் பார்த்தா அப்படியே கொதிக்க பிரியாணி. டைம் சொல்ல மாட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் பாருங்க, காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இவன் ஃபோர்ஸ் பண்ணல, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய உள்ளங்களில் ஏவுகிறார். போய் கொடு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு உள்ளங்களில் ஏவுகிறார். அவனுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியா இருந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யம், God, he had riches and honor in abundance. அல்ல ஐஸ்வர்யம் இதெல்லாம் abundance, not more than enough இருந்துச்சு. கர்த்தர் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொல்லுங்க அப்படியே, கர்த்தாவே என்னுடைய ஆசீர்வாதங்களை மோர் தென் நான் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு என் ஆசீர்வாதங்களை நீ கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. பரிசுத்தருடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் நம்மளுடைய ஊற்ற வல்லமை இருக்கும். டைம் ஆகி போச்சுல, காட்ஸ் எனர்ஜி. 9:30 மணிக்கு முடிக்கணும்ல தான் இந்த சர்வீஸு. கரெக்டாக அது 10 மணி தானா? வெரி குட்மா, தேங்க்ஸ். காட்ஸ் எனர்ஜி இல்லை 3வது பாயிண்ட் முடிச்சாச்சு. மூணாவது பாயிண்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆவியானவர் கர்த்தர் ஆண்டவர். இப்போது 3வது பாயிண்டில் ஒரு எனர்ஜி. அப்போது ஆண்டவர் இவங்க பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன். மைட்டி காட் அது எப்படி, 2வது வாரியர் காட் இப்படி பாயிண்ட் வந்து, அதுக்கப்புறம் அது 2வது பாயிண்ட்டை வந்து தேவனுடைய சக்தி ஃபோர்ஸ் எப்படி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோர்ஸை வச்சு அவன் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் எனர்ஜி, தேவனுடைய ஆற்றல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றலை தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த பவுலுக்கு ஊழியம் செய்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் சம்பாதிக்கிற ஆற்றலை கொடுத்துருவோம். நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த பவுல் என்ன பண்ணுறான், தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொடுக்குறான். நம்முடைய எனர்ஜி, நம்முடைய ஆற்றல் நம்முடைய குடும்பத்துக்கு உபயோகப்படுத்தப்படுது, நம்ம கம்பெனி இல்லை நம்ம காரியங்கள் உபயோகப்படுத்துது. ஆனால் இங்கே ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உபயோகப்படுத்துகிறான். இதுதான் நெக்ஸ்ட் லெவல்.
ஆஃப் இதுக்கு விஷன், தேவன் தரிசனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற காரியங்களும் சொல்றான் பாருங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே சந்தோஷம் அடைந்து. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவன் சொல்றான், எனக்கு பாடு வரத்துக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மல்டி பில்லியனரு, எனக்கு ஷிப் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் உங்கள் நிமித்தமாக தான் இந்த பாடுகளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பாடுகளில் நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த சில சமயத்தில் இந்த திங்கக்கிழமையிலேருந்து சாட்டர்டே வரலையும் ஒவ்வொரு நாளும் தள்ளுறதுக்கு அப்படியே இருப்பேன் இந்த 7 வருஷம் உபத்திரவத்தில். ஆனால் அந்த சனிக்கிழமை வரும்பார் ஒரு சமாதானம், பயங்கரமான சந்தோஷம் வரும். அப்படி நீங்கள் குளிச்சிருந்தாலும் குளிக்கலனாலும், நீங்கள் பவுடர் போட்டிருந்தாலும் போடலனாலும், நீங்கள் வந்தால் போதும். அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா, அப்படியே அந்த நிறைவு, அதில் உலகத்தில் கிடைக்காத ஒரு சந்தோஷம். நான் பணத்தில் அதை பார்க்கல. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், கொடி கொடியாக சம்பாதிச்சேன், எவ்வளோ சொத்துக்களை வாங்கினேன், அதில் அந்த சந்தோஷத்தை பார்க்கல. அது ஒரு நாள் ஒரு அடுத்த நாள் போயிடும். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவு செய்கிற சந்தோஷத்தை பார்க்கணும், ஒரு சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானுடைய கரம் நம்மோடு கூட பாருங்க. கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாத்தீங்களா, நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே சந்தோஷம் அடைந்து. கொலுசு சபைக்கு எழுதும்போது நம்ம சொல்றான், எனக்கு பாடுகள் இருக்குது, எனக்கு உபத்திரவங்கள் இருக்குது, எனக்கு கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏன் சந்தோஷம் அடைகிறேன்னா, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் தேவன் இயேசு உபஸ்தரப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அவர் தலையில் முள்மூடி சூட்டப்படுது, அவர் இழுத்து செலவு எல்லாம் இருக்கு. அந்த உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக. ஹல்லேலூயா. நம்ம பாடுகளில் என்ன சொல்கிறான், என் பாடுகளை குறைவானதை சபைக்கு செலவு செய்ய மாம்சத்திலே அதை நிறைவேற்று. என்னால் எவ்வளோ முடியுமோ அதை என் மாம்சத்திலே நான் நிறைவேற்றுகிறேன். அதை நினைக்கும் அந்த சபையை குறித்த ஒரு பெரிய பாரம் அவனுக்கு இருக்கிறத பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தேவன் அநேக குடும்ப பாரத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்ப பாரம் இருக்கட்டும். அதுக்கு மேலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அந்த பாரத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். முன்னாடிலாம் நானே எல்லாம் என்னுடைய பலத்தில் செஞ்சேன். ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், பார்த்தீங்களா, அந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால தேவனுடைய ஆவியினால் ஆகும். அப்போ அவனை பார்க்கும்பொழுது இந்த செருபாபேல் என்ற சீடுன்னு சொல்லையா, செருபாபேல் பாபேலோனை சேர்ந்தவன். அப்போ அவனை பார்க்கும்போது அவன் என்ன நினச்சிருப்பானுங்க, இந்த ஆலயத்தை தாவீது கட்டினாரு, சாலமோன் கட்டினாரு, பலத்தோடு கட்டினாரு இல்லையா? பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தோட கட்டின ஒரு கிங்கு கட்டினாரு. ஆனால் இங்கே இவனுக்கு பலமும் இல்லை பராக்கிரமம் இல்லை. ஆனால் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, ஆவியினாலே கூடும். அந்த ஆவியானவர் தேவன் அந்த கோரேசை ஆண்டவர் எழுப்பி விட்டு, கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷன் கொண்டு, ஒரு பானபாத்திரக்காரன் நெகேமியா, ஒரு எஸ்ரா வேத பாரகரன், 3வது செருபாபேல் ஒரு சாதாரண ஒரு கவர்னர், அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்து விடுகிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர். ஹல்லேலூயா. மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர். உடலுடலும் திவ்ய போஜனமாய், இவ்வுலகத்தின் ஜீவனாய், வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காய் ஜீவன் பலி கொடுத்தீர். உடலும் உலகத்தின் ஜீவனாய், வழியும் சத்தியமும்
நல்லவரே உம் திருநாமம் வாழ்த்திடுவேன் அப்பா பிதாவே தெய்வமே உம் திருராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியே என்றென்றும் நிறைவேற வேண்டுமே அப்பா பிதாவே தெய்வமே உம் திருராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியே என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சத்தில் நான் நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மறைவாயிருந்து ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்கள் வெளிக்கு அவர் ரகசியமாக தேவவசனத்தை பூர்ணமாய் தெரிவிப்பதற்கு அந்த வசனத்தை அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய திட்டங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை நேற்று ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் கூட பேசியிருந்தேன். ஒரு மல்டி பில்லியனர் எக்கச்சக்கமான சொத்துக்களை வாங்கி வைக்கிறாரு. அவரோடு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு 15-20 நிமிஷம் பேசினேன். அவர் வந்து பாதி ஊழியக்காரனை மாற்றிட்டேன். அவர் சொன்னார், இத்தனை நாள் ஏன் இவ்வளோ சொத்தை சம்பாதினேன்னு தெரில, அந்த சொத்தை எப்படி செலவு பண்ணுற வழியை ஒரு நிமிஷம் கட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்களான்ட்டு. ஆமாம், ஜோர் நிறைய சொத்து வச்சுருந்தேன் என்கிட்ட சொல்லுங்கள், எப்படி செலவு செய்து கற்றுக் கொடுக்குறேன். அதுபோல் ஆண்டவர் தேவன் எதுக்காக நம்மளை வச்சிருக்கிறாரு? இந்த தேசத்தை தேவனுடைய கரங்களில் கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை தேவன் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சரி, 4வது பாயிண்ட் போகலாமா? டைமாக போச்சு. காட் ஸ்ட்ரென்த் முடிச்சிடலாம். காட் ஸ்ட்ரென்த், தேவனுடைய பலன். தேவனுடைய பலன். பலன்னா கசாக் என்ற வேர்டு, CHAZA கசாக் என்ற ஒரு வேர்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஸ்ட்ரென்த். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய பலனை கத்தர் கொடுப்பார். சரி, ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40 வாசிங்க. ஏசாயா 40:27. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. சில சமயத்தில் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, யாக்கோபே, அவன் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாய் போயிற்று. என் ஆண்டவர் கண்டுக்கிறதே இல்லை, அவர் நினைக்கிறதே இல்லை. நான் யாருன்னு கூட கடவுள் மறந்து போயிட்டார். ஆனால் சொல்கிறாரு, தன் ஜீவ புஸ்தகத்தில் பேரை எழுதி வச்சுருக்கேன்னு சொல்கிறார், உள்ளங்கையில் வரைந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னை அவர் கண்டுக்கிறதே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் வந்து ஒரு விடுதலை கிடைக்காத பொழுது நம்ம அறியாமல் சொல்கிற வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தை எட்டாமல் போகிறேன் என்று நீ சொல்வானேன். நீ சொல்வானேன். அதுக்கு ஒரு வசனம், கடையாந்தரங்களை சிருஷ்டித்த, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து என் தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போவார். சில பேர் கடங்கிறவங்க கிட்ட கேட்டால் 4 தடவை, என்னப்பா ஒரே போர் அடிச்சுக்கிட்டே இருக்கிற, அந்த டைமை கொடுக்கலாம், அவன் திட்டுவான். கேட்டால் 4 தடவை கேட்டால் அவன் திட்டுவான். அப்போ சில காரியங்களை எல்லாமே சோர்ந்து போயிடுவாங்க. ஹஸ்பண்ட்லேருந்து, ஒய்ஃப்லேருந்து, பிள்ளைகள்லேருந்து சில சமயத்தை சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. இன்னும் எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை பதில் கொடுக்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இலைப்படைவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ. neither faints nor weary. நான் வந்து ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்ல, இலைப்படைவதே இல்லை. எவ்வளோ தூரம் ஓடினாலும், எவ்வளோ தூரம் நடந்தாலும், எவ்வளோ தூரம் என்னை கேட்டாலும் நான் உனக்கு இல்லை என்று சொல்லுவதில்லை. உன்னை அரவணைக்க நான் ஆவலாக இருக்கின்றேன். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரிய தேவன். ஆண்டவரே, என் பிரச்சனை மத்தியில் நீர் ஒருவரே பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. உம்மை அல்லாமல் நான் வேறு இடத்துல எங்கே செல்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நீர் தான் ஆண்டவரே. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, தாத்தா கூட இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு, பாட்டி கூட இல்லை, யாருமே இல்லை, எல்லாம் நீ தான் ஆண்டவரே. சில சமயத்தில் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். பைத்தியக்காரன் மார்வாடிங்க சொல்லுங்க, அவன் பைத்தியக்காரன்பா, அவன் பைத்தியக்காரன். அதுபோல் ஆண்டவர் என்ன தெரியல, இலைப்படுவதில்லை, நீ அறியாயோ. என்ன பியூட்டிஃபுல்லாக கேட்குறாரு பார், நீ அறியாயோ, நீ இதை கேட்டதில்லையா. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. His understanding is unsearchable. His understanding is unsearchable. ஆராய்ந்து முடியாத அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார்.
இந்த சர்ச் பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் உனக்கு பணம் தரலையா, முடியாதெல்லாம் முடிச்சு கொடுத்தனே, நீ என்னெல்லாம் கேட்டேன்னு சொல்லிங்க. அதனால் இப்போது நீ வந்து இந்த பிரச்சனைனால நான் உன்னை கவனிக்காமல் இருக்கிறேன், கண்டுக்காமல் இருக்கிறேன், உன்னை வந்து உன்னுடைய விசுவாசிகள்லாம் கைவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே என் பிள்ளைங்களை பற்றியோ குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை, சபையை பற்றிய கவலை என்னை நெருக்கியே வருது. நான் மறிக்கும்பொழுது ஒரு நல்ல சபையை விசுவாச கையில் கொடுத்துட்டு போன்ற ஒரே ஒரு வாஞ்சை தான் ஆண்டவர். எல்லாம் இந்தியாவுக்குள்ளே பெரிய லீடராக முடியும் இல்லை, இந்த சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் தடை பண்ணாமல் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், கர்த்தரை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்கள் அங்கே இருக்கிறது. இப்போ 29 பேருக்கு சோர்ந்து போனுக்கு அவர் பலன் கொடுத்து He gives power to the weak. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives power to the weak and to those who have no might he increases strength. பாத்தீங்களா அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி, சத்துவம் இல்லாதவனுக்கு பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்டார், நம்ம சோர்வாக இருக்கிறாருன்னு அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க டாக்டர்கிட்ட, ரொம்ப டல்லாக இருக்கிறாரு, உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லை வந்து டேப்லெட் கொடுக்கணுமா? டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் தான் பிடிக்கும் அப்படின்னாரு. ஏன் பிடிக்கும்னு கேட்டார். அப்போ தான் டக்குன்னு பிளட்டில் போய் இன்கேஸ் உடனே ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்ம அதில் கூட ஸ்பீடு தான், அது இன்ஜெக்ஷன் தான் டாக்டர். டக்குன்னு போனோடனே பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுது இல்லை, இது போயிட்டு அது பிறகு கன்வெர்ட் ஆகி அது டிசால்வ் ஆகி அதுக்கு 2 பாட்டில் தண்ணி குடிச்சு, இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை? அதனால் நம்முடைய விபரோன் பிள்ளைகள் எல்லாம் இன்ஜெக்ஷன் போக கடவீர்கள். சரி, ஆண்டவர் என்ன பண்ற? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் யாரெல்லாம் இந்த சண்டே வந்து இந்த பாம் சண்டேல ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தில் ஆண்டவர் நான் சலிச்சு போயிட்டேன், ஆண்டவரை கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன், என் வியாதி குணமாகுது, என் பண பிரச்சனை தீர மாட்டுது கர்த்தாவே, என் குடும்ப பிரச்சனை, கர்த்தர் சொல்றாரு உன் சத்துவத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல கர்த்தர் பொழிய பண்ணுகிறார். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, டைம் ஆகி போச்சுன்னா நான் முடிக்கிற நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்பொழுது இந்த செருபாபேலை குறித்து கொஞ்சம் பார்த்து, செருபாபேலை வந்து தேவன் பாபிலோனிலிருந்து கொண்டு வருகிறார். அவனுக்கு வந்து குடும்பத்தை குறித்து நான் கொஞ்சம் எடுத்தேன். அவன் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எத்தனை பிள்ளைங்கள் பார்த்தேன்? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம். நாகாமின் சகோதரியாகிய உதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர், நாகாமின் சகோதரியாகிய உதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபி கேயுலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தே மோவாவும். இந்த ஹிஸ்டரி எவ்வளவு பயங்கரம் பாருங்க. உங்க தாத்தா பேர் கேட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, நம்ம தாத்தா பேர், தாத்தாவோட தாத்தா பேர் சுத்தமாக தெரியாது. அது யாருங்க அப்படின்னு கேட்பீங்க, அது போல் தெரியாது. ஆனால் பைபிள் வந்து அவங்களுடைய ஜெனரேஷன் ஃபுல்லாக எழுது பாருங்க. ஏன்னா இந்த பைபிள் உண்மை என்பதை காண்பிப்பதற்காக, சரித்திரம் உண்மை என்பதை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. நாகாமின் சகோதரியாகிய ஓதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மேயனாகிய அபிகாயிலுடைய மகாத்மா சீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பெண்கானன் தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரன் சோகேத்தும் பென்சோகேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாக்கின் புத்திரர் லேக்காவூர் மூமனான ஏரும் மரேசாவூர் மூமனான லாத்தாக்கும் மெல்லிய புடவை நெய்தை அஸ்பேயா வீட்டு வம்சங்களும் யோக்கீமும் கோசேப்பாவின் மனுஷரும் மோவாபிரே. 20 வாசிக்கிறீங்க 20ஆ? அதோட முடிச்சிடும். 19 20 மாத்திரம் தான். நாகாமின் சகோதரியாகிய ஓதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் 20 போடுங்க. 20 போங்க. சீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பெண்கானான் தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேத்தும் பென்சோகோதுமே. 20ஆம் வசனமா? அசூபா ஓகேல் பெகியா அசதியா. பாத்தீங்களா இவர்கள் யாரா? 20 போடுமா? 21 போட்ட 20 போடு. சீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பெண்கானான் தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேத்தும் பொன்சோகேதும். 20ஆம் வசனம் 4 தானே? 20 அசுபா ஓகேல் வரலையா? எப்படி மிஸ்ட் ஆகுது? தப்பா இருக்குது உங்க பைபிள்ல இல்லையா? அசுபா ஓகேல் பெகி அசியம் உசா என்று 5 பேருமே, அவனுக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. போன வாரத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்தி எடுத்தேன்?
போன வாரத்துக்கு முந்தின வாரம் மறந்து போயிட்டீங்க. தான் கோத்திரத்தை பற்றி எடுத்த தான் கோத்திரத்தினுடைய பெயர் அந்த கால அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை இல்லையா? லேகேஸுக்கு போகிறான், அவன் தவறுகளை செய்கிறான், அப்போ அந்த அந்த கோத்திரத்தின் பேரையே விடுபட்டு போச்சுட்டு எடுத்தான். அதுக்கு முந்தின வாரம் யாரை பற்றி எடுத்தேன்? இப்ராஹிமா? ஐயோ, திடீர்னு தாடி வச்சிட்டிங்களே. எப்ராஹிம் வந்து இப்ராஹிம்ன்றாங்க. முசல்மான் இப்ராஹிம் இல்லைம்மா, எப்ராஹிம். அவனை வந்து என்ன பண்ணான், யாக்கோபு ஆசீர்வாதம், அவனுடைய பேர் கோத்திரத்தில் விடுபட்டு போய் விடுகிறது இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட இவன் பார்த்தீங்கன்னா அடிமையாக இருந்தவன் பேர் அட்டவணையில் சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பாருங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்திலே என்ன எடுக்கிறீங்க? 11 வெரி குட். 11 எடுத்துருமா? 11 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஹிஸ்டரி வருது பாருங்க. அவட 20 12 13 போங்க. சொரோபேபால் அபியூத்தை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். அப்படியே கீழே வாசி வந்தா அங்கே யோசேப்பு, அவங்க யோசேப்பு, பிறகு மரியாளுடைய பேர் வரும், பிறகு இயேசுடைய பேர் வந்துடும். அப்போது ஜீனியாலஜியில் இயேசுடைய கர்ப்ப பிறப்புகளை அந்த ஜீனியாலஜியில் இந்த அருமையான செருபாபேலுடைய பேர் இணைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவன் தன்னுடைய ஜீனியாலஜியில் உங்கள் பேரையும் என் பேரையும் இணைப்பார். ஹல்லேலூயா. எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வருவோம், சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா உங்கள் பேர் ஒரு நாளும் இணைக்கப்படாது. இன்றைக்கி குறித்தவளை பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் 7ஆம் அதிகாரத்தில் இதே குறித்தவளை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நிற்க கண்டேன். அல்லேலூயா. அத்தனையும் கர்த்தர் நிறைவேற போகிறது. தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ 4 காரியங்களை கர்த்தர் இந்த சாப்டரில் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? 1, தேவனுடைய அருமையான மைட்டி பவர் இல்லையா? தேவனுடைய வல்லமை, காட்ஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் ஹீப்ரூவோட அர்த்தங்கள். காட்ஸ் கிபோர் என்ற வேர்டுக்கு பிறகு வந்து எனர்ஜி, பிறகு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் தேவன் கொடுத்தார். நீங்கள் சொல்லுங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் மூடும். பெரிய பர்வதமே, செருபாபேல் இல்லை, உங்கள் பேரை போடுங்க. முனியம்மா, கந்தம்மா, எபினேசர், அப்படி சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பெரிய பர்வதமே. ஜெனிஃபருக்கு முன்பாக, எவாஞ்சலினுக்கு முன்பாக, அப்படி சொல்லுங்க. முன்பாக சமபூமியாவை சொல்லுங்க. ஷீபாபுக்கு முன்பாக சமபூமியாவாய். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர். அப்போ இந்த வார்த்தையை நீங்க கிளைம் பண்ணணும். எங்க போய் கிளைம் பண்ணுவீங்க? எங்க போய் கிளைம் பண்ணுவீங்க? மலைகிட்ட பறகு மலை முன்னாடி போயா? எங்கேயும் போவேனா? உங்கள் கண்ணு முன்னாடி வீட்டில் இருக்கிற கண்ணாடி பெருசாக வாங்கி வைங்க. எப்பயுமே ஒரு நல்ல பெரிய கண்ணாடி வாங்கி வைங்க. சின்ன வீட்டில் சின்ன கண்ணாடியை போட்டு உடச்சி போட்டிருக்கேன், அது வேணாம். அது நல்ல பெரிய கண்ணாடி, உடம்பு இருந்தால் தான் உங்களுக்கு உடம்பெல்லாம் தெரியும் இல்லை. அப்போ அது பார்த்து அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள். அப்படி பார்த்து சொல்லுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தம் அல்ல, தேவனுடைய ஆவினால் கூடும். பெரிய பர்வதமே, ஏமாத்திரம். உங்கள் பேர் உஷாவுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய். அதை போயிட்டு ஒரு 10 முறை 100 முறை சொல்லுங்கள். இந்த ஆலயம் எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் கட்டப்பட்டு அது ஒரு பெரிய மகிமையை கொண்டு வந்ததோ அதுபோல் உங்களுடைய குடும்பத்தை தேவன் கட்டுவார், உங்களுடைய வேலை ஸ்தலத்தை தேவன் கட்டுவார், உங்கள் வியாபாரத்தை தேவன் கட்டுவார், உங்களுடைய மினிஸ்ட்ரியை தேவன் நிச்சயமாய் கட்டுவார். ஹல்லேலூயா.